Hi, hello all of you. Welcome to YAL Physics. Today class என்ன questions நம்ம discuss பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா 12th standard physics lesson number 3 magnetism and magnetic effect of current. அந்த லெசன்ல இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் 3 ஸ்டார் very important 5 mark 3 ஸ்டார் 5 mark questions தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன questions சார்? Magnetic field due to long straight conductor carrying current. இந்த क्वेश्चन தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் கேரிங் கரண்ட். அப்ப என்ன சார் பண்ண போறோம் நாம பாத்தீங்க அப்படின்னா ஒரு லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டரை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? சோ சொல்ல நம்ம என்ன சார் பண்ணிக்கலாம், போர்டை டிரா பண்ணிக்கலாம். அதுதான் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். வாங்க. சோ அப்போ லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டரை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துக்கிறோம் நாம. ஓகேவா? எஸ். சோ இதோட நேமும் கொடுத்துடலாம். என்ன சார் நேம் கொடுத்துடலாம் அப்படின்னா y டேஷ் அப்படின்னு நேம் கொடுத்துடலாம். ஃபைன் சார். சோ அப்போ இதுல நம்ம என்ன பண்ண போறோம் சார்? கரண்ட்டை பாஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ இதுல டோட்டல் லென்த் வேணா L அப்படின்னு வச்சுக்கலாம். சோ இதுல நம்ம கரண்ட்டை வந்து பாஸ் பண்ண போறோம். நம்ம கரண்ட் எப்பயுமே நம்ம கேபிட்டல் I அப்படின்னு தான் சொல்லுவோம். சோ நம்ம பாஸ் பண்ற கரண்ட் என்ன கரண்ட் சார்? ஸ்டடி கரண்ட், கான்ஸ்டன்ட் கரண்ட். ஃபைன். சோ அப்ப கரண்ட் பாஸ் பண்றோம். ஷூரா நமக்கு தெரியும். அப்ப கண்டக்டர்ல கரண்ட் பாஸ் ஆச்சு அப்படின்னா அதோட சரௌண்டிங்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும்ன்றதுதான் நம்ம இந்த லெசன்ல ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். சோ அப்ப சடன்லா மேக்னெட்டிக் ஃபீல்ட் எஸ் ஆஃப் கோர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆக போகுது. சோ அக்கார்டிங் டு பயோட்-சாவர்ட் லா என்ன சொன்னாங்க? இது பயோட்-சாவர்ட் லா யூஸ் பண்ணி தான் இந்த क्वेश्चन சால்வ் பண்ண போறோம் நம்ம. ஓகேவா? எஸ். சோ அப்போ இந்த லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் கேரிங் கரண்ட்ல இருந்து நம்ம என்ன சால்வ் பண்றோம்னா இதோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஓகேவா ஒரு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட்டை நம்ம சூஸ் பண்ணி அந்த பாயிண்ட்டுக்கு P அப்படின்னு நேம் கொடுக்குறோம். ஓகேவா? வாங்க கையோட டிரா பண்ணிடலாம். சோ அப்போ இங்க ஒரு சென்டர் பாயிண்ட், ஓகேவா, இந்த பாயிண்ட்டுக்கு O அப்படின்னு நேம் கொடுத்தோம். அப்ப சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட் சூஸ் பண்றோம், அந்த பாயிண்ட்டுக்கு P அப்படின்னு நேம் கொடுக்குறோம். ஷூரா அப்ப இங்க வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும் டியூ டு இந்த இந்த கரண்ட் இந்த கண்டக்டர்ல ஃப்ளோ இருக்க கரண்டால இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் கால்குலேட் பண்ண போறோம். சோ அப்ப இவனோட டோட்டல் லென்த், ஓகேவா? சோ அப்போ இவனோட டோட்டல் லென்த் எவ்வளவு இருக்கானோ அதை டிபெண்ட் பண்ணி தான் சோ அப்ப என்ன சார் இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஷூரா நமக்கு தெரியும். ஓகேவா? எஸ் ஆஃப் கோர்ஸ். பட் அக்கார்டிங் டு பயோட்-சாவர்ட் லா, பயோட்-சாவர்ட் லா என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ இதுக்கு டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல ஒரு ஸ்மால் லென்த் எலிமெண்ட் சூஸ் பண்ணி அது பாருங்க ஸ்மால் லென்த் எலிமெண்ட். இந்த ஸ்மால் லென்த் எலிமெண்டால வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் திஸ் பாயிண்ட் அப்படின்றத கால்குலேட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா டோட்டலா ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம்னு அவங்க சொன்னதால சோ அவங்கள ஃபாலோ பண்ணி தான் இந்த क्वेश्चन நம்ம சால்வ் பண்ண போறோம். சார் அப்ப என்ன சார் பண்ண போறோம்? ஒரு ஸ்மால் லென்த் எலிமெண்ட்டை நம்ம சூஸ் பண்ண போறோமா சார்னா எஸ் ஆஃப் கோர்ஸ். சோ அப்ப என்ன சார் பண்ண போறோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்மால் லென்த் எலிமெண்ட்டை சூஸ் பண்ண போறோம். அவனுக்கு நேமும் கொடுக்க போறோம். என்ன சார் நேம்? இவனுக்கு A அண்ட் தென் இவனுக்கு B அப்படின்னு நேம் கொடுத்துடலாம். ஓகே. சோ இந்த O ல இருந்து நம்ம செலக்ட் பண்ணிருக்க பாயிண்ட் இருக்குல்ல, சோ அப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணிருக்கோம் இந்த பாயிண்ட்னா A அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல சூஸ் பண்ணிருக்கோம். ஓகே. சோ அப்போ இந்த A வையும் P என்ன பண்ணிடலாம்? ஜாயின் பண்ணிடலாம் வாங்க. ஓகே. சோ அப்போ A வையும் P யும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் தென் B யும் P யும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாருங்க இந்த AB இட்ஸ் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட், லென்த் எலிமெண்ட். the total length L அப்படின்னு சொன்னதால இந்த ஸ்மாலஸ்ட் லென்த் எலிமெண்ட் என்னன்னு சொல்லிக்கலாம்? DL அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே. எஸ். பாருங்க சோ அப்போ இந்த லென்த் இந்த டிஸ்டன்ஸ் என்ன சார்? பயோட்-சாவர்ட் லா நமக்கு கிளியரா தெரியும். அங்கேயே சோ அப்போ இந்த இதுல இருந்து இங்க இந்த ஸ்மாலஸ்ட் லென்த்ல இருந்து நம்ம சூஸ் பண்ற பாயிண்ட் உள்ள டிஸ்டன்ஸ் R அப்படின்னு வச்சிருக்கோம். அதேதான் இங்கேயும் அதே மாதிரி நம்ம என்ன வச்சுக்கிறோம்? ஸ்மால் r அப்படின்னு வச்சுக்கிறோம். ஃபைன். நெக்ஸ்ட் என்ன சார் பண்ண போறோம்? பாருங்க இந்த லென்த் எலிமெண்ட் இருக்குல்ல, ஸ்மாலஸ்ட் லென்த் எலிமெண்ட். சோ இந்த பாயிண்ட் A இருக்குல்ல, இந்த பாயிண்ட் A ல இருந்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல ஒரு லைனை வந்து ஃபார்ம் பண்றோம். ஓகே. சோ கரெக்டா பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல ஒரு லைனை ஃபார்ம் பண்ணோம்னா இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம C அப்படின்னு நேம் கொடுத்துறோம். ஓகே. சோ அப்போ இங்க ஒரு ஆங்கிள் மேக் ஆகுது. இந்த ஆங்கிளை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா என்ன சொல்றோம்? தீட்டா. இந்த ஆங்கிளை தீட்டா அப்படின்னு சொல்றோம். ஃபைன். சோ அப்போ இந்த ஆங்கிள் என்ன சொல்றோம்? phi அப்படின்னு சொல்றோம். சோ இந்த இது பெரிய ஆங்கிள் பைன்னு சொன்னதால இந்த சின்ன ஆங்கிளை d phi அப்படின்னு சொல்றோம்.
ஓகே எஸ் பாருங்க நமக்கு 3 ட்ரையாங்கிள் இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு சரி சார் நோ எஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் என்ன சார் ABC this is the first triangle ABC this is the second triangle OAP this is the third triangle அவ்வளவுதான் இந்த 3 triangle வச்சு இந்த क्वेश्चनே நம்ம வெரி ஈஸியா சால்வ் பண்ணுவோம் ரொம்ப ஈஸி இந்த क्वेश्चन ஆனா டெரிவேஷன் வந்து ஒரு 2 பேஜுக்கு போற மாதிரி இருக்கும் சூப்பரா போட்டு ரொம்ப ஈஸியான क्वेश्चन ஓகே எஸ் பாருங்க டெரிவேஷன் பார்ட் இஸ் வெரி இன்ட்ரஸ்டிங் ஓகே ஃபைன் சோ அப்ப இந்த 3 ட்ரையாங்கிள் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம் வேற எதனா மிஸ் பண்ணிருக்கோமா டயகிராம்ல அதான் இங்க சொல்லிருக்கோம் y dash is nothing but infinitely long charged wire I is nothing but steady current இங்க கொடுத்திருக்கோம் B is nothing but நமக்கு தெரியும் magnetic field A is nothing but A ன்றதுல distance between OP R is nothing but distance between AP DL is nothing but smallest length element IDL தான் யாருங்க current element சோ இந்த டயகிராம் கீழவே நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் இதை எடுத்து எழுதிக்கலாம் வாங்க சோ AB ஓகே எஸ் சோ AB இதை எடுத்து எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு டெரிவேஷன் கூட ரொம்ப ஈஸியா இருக்கும் AB யாரு DL AP யாரு ஸ்மால் r OP யாரு ஸ்மால் a சோ இப்படி போட்டு ஒரு பாக்ஸ் ஒன்னு போட்டு வச்சுக்கோங்க யோசிக்காம ஈஸியா இருக்கும் டெரிவேஷனை வந்து நம்ம சால்வ் பண்றது ஈஸியா இருக்கும் ஃபைன் சார் இந்த டெரிவேஷனை நம்ம ஈஸியா சால்வ் பண்றதுக்கு என்ன சின்ன ஐடியா இருக்கு சார் சூப்பரா ஐடியா இருக்கு வாங்க அந்த ஐடியாவை பார்த்தலாம் சோ ஷூரா நமக்கு தெரியும் எதை யூஸ் பண்ண போறோம் சார் ஃப்ரம் பயோட்-சாவர்ட் லா தான் யூஸ் பண்ண போறோம் அப்ப பயோட்-சாவர்ட் லா ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம் dB வெக்டார் which is equal to constant value mu naught by 4 pi and then current element IDL distance r square angle sin theta so இது வெக்டார் போட்டோம் அப்படினாக்க இந்த இடத்துல n கேப்பை மென்ஷன் பண்ணனும் ஓகே எஸ் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் all of you ஓகே சோ பயோட்-சாவர்ட் லா நம்ம நோட் பண்ணி நெக்ஸ்ட் என்ன சார் பண்ண போறோம்னா இந்த DL sin theta சோ இந்த ஃபர்ஸ்ட் 2 ட்ரையாங்கிள்ல இருந்து ds sin theta வை கால்குலேட் பண்ணுவோம் அப்ப ds sin theta வை கால்குலேட் பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும்னா r d phi அப்படிங்கற வேல்யூ கிடைக்கும் என்ன கிடைக்கும் r d phi சோ அப்ப r d phi என்ற வேல்யூ கிடைக்கும் அப்படி கிடைக்கும்போது இந்த r ஒரு r கேன்சல் ஆயிட்டு ஒரே ஒரு r தான் இருக்கும் இந்த r நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு தேர்ட் ட்ரையாங்கிள் எடுத்துப்போம் அப்ப தேர்ட் ட்ரையாங்கிள் எடுத்து அந்த r நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன சார் கிடைக்கும் பாருங்க a by cos theta கிடைக்கும் a by cos theta ஆல்ரெடி டினாமினேட்டர் இருக்கிறதால அகைன் நம்ம டினாமினேட்டர் போடுவோம் நாம எங்க போய்டுவோம் நியூமரேட்டருக்கு போய்டுவோம் சோ அப்போ cos by மேல போய்டுவோம் இவன் செகண்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன சார் பண்ண போறோம் dB வெக்டார் இருக்கு எனக்கு டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேணும்ன்றதால இன்டகிரல் பண்ணுவோம் கான்ஸ்டன்ட் வேல்யூ வெளிய எடுத்துட்டு இன்டகிரல் பண்ணுவோம் சோ வெரி இம்பார்ட்டன்ட் என்ன சார்னா இங்க மிஸ் பண்ணிருக்கோம் பாருங்க இந்த ஆங்கிள் நம்ம என்ன சொல்ல போறோம் சார் phi1 இந்த full angle phi2 அப்படினு சொல்லலாம் ஓகே கிராஃபிக்கலா ரெப்ரசன்டேஷன் பண்ணனும்னா -phi1 அது phi2 சோ அப்போ -phi1 and then phi2 அப்படிங்கற லிமிட்ஸ் கொடுத்து டிஃபரண்ட் இன்டகிரேஷன் பண்ணனும் அப்படினா முடிஞ்சு போச்சு இந்த क्वेश्चन ஈஸியா சால்வ் அவ்வளவுதான் சிம்பிள் ஐடியா எஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் பயோட்-சாவர்ட் லா எக்ஸ்பிரஷன் செகண்ட் என்ன பண்றோம் ds sin theta கண்டுபிடிச்சு அதை சப்ஸ்டிட் பண்றோம் தேர்ட் என்ன பண்றோம் r ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை சப்ஸ்டிட் பண்றோம் ஃபோர்த் என்ன பண்றோம் இன்டகிரல் பண்றோம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு क्वेश्चन சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் எரேஸ் பண்ணிடலாமா இத வாங்க எரேஸ் பண்ணிடலாம் okay all of you this question is the longest derivation மாதிரி தெரியும் it's a very easiest question and then so interesting question போயிடலாமா வாங்க போயிடலாம் ஃபர்ஸ்ட் என்ன சார் the magnetic field so magnetic field okay yaar the magnetic field the magnetic field sir enga sir magnetic field at a point p sir yarala sir due to current element okay so ideal ivana yes first of all ds smallest length element இந்த smallest length element ஆல என்ன magnetic field னா first calculate பண்ணனும் after that integration பண்ணோம் அப்படினா total magnetic field நமக்கு கிடைச்சிடும் okay yes so length element dl okay so can be calculated from Biot-Savart law அதனால அவன் எடுத்து எழுதிக்கலாம் okay yes சொல்லுங்க Biot-Savart law என்ன நீங்க தான் சொல்லணும் dB vector which is equal to mu naught by 4 pi constant value then IDL sin theta by r square vector போட்டதால n cap okay so இவன் தான் யாரு சார்
பயோசாவர்ட் லா. சோ இவனை ஒரு பாக்ஸ் போட்டுன்னு எக்ஸ்பிரஷன் நம்பர் கொடுத்துடலாம் 1 அப்படின்னு கொடுத்துடலாம். செகண்ட் என்ன சார் பண்ண போறோம்? சோ ஆல்ரெடி சொன்னது அந்த டிஎல் இந்த டிஎல் சைன் தீட்டா இவனை கால்குலேட் பண்றது ஃபர்ஸ்ட் டூ ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் தென் ட்ரையாங்கிள் ஏபிசி இவனுக்கு ரெண்டு பேர்ல இருந்து சைன் ஆங்கிள் கால்குலேட் பண்ண போறோம். சார் ஒய் சார் ஏன் சார் காஸ் ஆங்கிள் கால்குலேட் பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த ஏ பாயிண்ட் இருந்து பர்பெண்டிகுலர் லைன் நம்ம டிராப் பண்ணிருக்கோம். பர்பெண்டிகுலர் அப்படினால என்ன ஆங்கிள் வரும் நமக்கு? சைன். பிகாஸ் சைன் 90 பர்பெண்டிகுலர் 90 டிகிரி. சோ அப்ப sin 90 which is equal to 1. ஓகேவா? எஸ். சோ அப்போ பர்பெண்டிகுலர்னா மேக்ஸிமம் யாரு? சைன் ஆங்கிள் தான். அப்போ சைன் ஆங்கிள் தான் நம்ம எடுத்துக்கலாங்களா? எந்த ட்ரையாங்கிள்? ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் இவன் ஏபிசி. So the triangle ABC triangle என்ன எடுக்க போறோம்? sin angle. So sin theta which is equal to what is the formula? Opposite. யார் opposite? AC. Actually AC தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோமே. ஓகே, AC by hypotenuse யாரு சார்? AB. AB தான் என்னன்னு கொடுத்திருக்கோம் இங்க? DL. That's all. So DL. So அப்ப AC தானே நம்ம கண்டுபிடிக்க போறோம். to find AC தானே. So அப்போ AC அங்கேயே வச்சுக்கிட்டு DL இந்த பக்கம் அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா DL sin theta கிடைக்கும். இவனை ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இவனு ஒரு பாக்ஸ் போட்டு இவனுக்கு ஒரு நம்பர் கொடுத்துடலாம் 2 அப்படின்னு. செகண்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாமா? வாங்க ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள். செகண்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன்னும் ஈஸி பாருங்க. செகண்ட் ட்ரையாங்கிள். சோ செகண்ட் ட்ரையாங்கிள் யாரு? APC. சோ செகண்ட் ட்ரையாங்கிள் APC. APC இருந்து சேம் அதேதான். என்ன ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்? சைன் ஆங்கிள் தான் கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, எஸ். சோ அப்போ sin theta which is equal to same formula opposite side. பாருங்க இந்த sin angle இங்க angle நம்ம என்ன எடுத்துறோம்? d5 எடுத்துறோம் angle. இங்க theta போடக்கூடாது. angle என்ன எடுத்துறோம்? because d5. அதனால இங்க என்ன போடணும்? d5 அப்படினு தான் போடணும். d5 which is equal to opposite side யாரு சார்? அதே AC. hypotenuse யாரு சார்? r. ரெண்டுமே சேம் தான், r தான். சோ r. இங்க யாரு சார் கால்குலேட் பண்ண போறோம்? AC தான். சோ அப்ப AC which is equal to இவனை இங்க எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா r sin d5. ஓகே, சோ இந்த இடத்துல வந்து ஸ்மாலா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல போறோம். என்ன சார் சொல்ல போறோம்? sin d5 is approximately equal to d5. 11th ஸ்டாண்டர்ட் நம்ம நிறைய யூஸ் பண்ணிருப்போம். இப்ப sin d5 is approximately equal to d5 னா sin d5 என்ன மாறிடுவான்? d5 ஆ மாறிடுவான். That's all. So AC which is equal to r d5 அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். இவனுக்கு ஒரு நம்பரை கொடுக்கலாம் 3 அப்படின்னு. Yes, okay all of you. So அப்ப ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணலாமா? So compare 2 and 3. இங்க கூட போட்டுக்கலாம். சரி நோ ப்ராப்ளம், இங்க போட்டுக்கலாம். So compare எந்த எக்ஸ்பிரஷன் சார்? 2 and 3. 2 and 3 கம்பேர் பண்ணா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருக்கிறதால AC ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் பண்ண போறோம். சோ அப்ப ds sin theta equal to r d5. That's all. So dl sin theta which is equal to r d5 அப்படின்னு போடலாம். r d5. இவனை வந்து ஒரு பாக்ஸ் போடலாம். இவனு ஒரு பாக்ஸ் போட்டு இவனுக்கு ஒரு நம்பர் கொடுத்துடலாம். இங்க 3 கொடுத்ததால எக்ஸ்பிரஷன் நம்பர்லாம் நம்ம கொடுத்துதான் 3 கொடுத்தா 4 கொடுத்துடலாம். ஃபைன். dl sin theta கால்குலேட் பண்ணியாச்சு. பாருங்க ds sin theta சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? அவ்வளவுதான். the expression 4, the fourth expression or equation 4 substitute in equation 1. சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? என்ன கிடைக்கும்? db vector. So db vector is equal to mu naught I by 4 pi r square. The ds sin theta becomes யாரு? r d5. That's all. r d5 n cap அப்படியே தான் வரும். ஓகே, சோ இப்போ என்ன ஆகுது? ஒரு r க்கு ஒரு r கேன்சல் பண்ணிட்டா r மட்டும் தான் இருக்கு. ஸ்டார்டிங்ல என்ன சொன்னோம்? அந்த r கால்குலேட் பண்றது அத நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னோம்? தேர்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்க போறோம்னு சொன்னோம். சோ இந்த தேர்ட் ட்ரையாங்கிள் APO எடுத்துக்கலாமா? வாங்க. சோ the triangle AP. ஓகே, எப்படினா எடுத்துக்கலாம். OAP எப்படினா எடுத்துக்கலாம். புக்ல கமெண்ட் பண்ண முடியுமா? triangle OAP. சோ OAP. OAP triangle இருந்து என்ன ஆங்கிள் எடுக்க போறோம்? cos angle. சோ cos theta. தீட்டாவா எங்க ஆங்கிள் எடுத்துறோம்? phi. ஆங்கிள் phi ன்னு எடுத்ததால தீட்டா கொடுக்க கூடாது. சோ அப்ப cos phi which is equal to what is the formula? Adjacent by hypotenuse. Adjacent யாரு? A. A by hypotenuse யாரு? R. எதுக்காக இவனை கண்டுபிடிக்கிறோம்? R கால்குலேட் பண்றதுதான். அப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கலாம்? இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? வாங்க. சோ அப்போ R which is equal to A by cos phi. R கால்குலேட் பண்ணியாச்சு. இவனுக்கு ஒரு நம்பரை கொடுத்துடலாம். அடுத்த நம்பர் என்ன?
4 இவனுக்கு வேணா 5 வச்சுப்போம், இவனுக்கு 6 அப்படின்னு கொடுத்துடலாம். R கண்டுபிடிச்ச விஷயம் அவ்வளவுதான். சோ அப்ப db வெக்டர்ல R becomes this value ன்னு போடலாம். So that's the equation. The equation 6 substitute in equation 5. Substitute பண்ணிடலாங்களா? வாங்க. So db vector which is equal to mu naught I by 4 pi. Okay, d5 அங்கே தான் இருக்கான். சோ இந்த d5 இங்க நான் எழுதிக்கிறேன். ஏன் சார் ஸ்பேஸ் விட்டு எழுதிங்கன்னா உங்களுக்கு மீனிங் புரியும். 1 minute சொல்றேன் பாருங்க. r becomes what? a by cos phi. Okay, so அப்போ r becomes a by, already இங்க by இருக்கு denominator. அப்போ again by வேணா யாருக்கு போய்டுவான்? நியூமரேட்டருக்கு போய்டுவான். அப்போ cos phi மேல போய்டும். So d5 cos phi நம்ம ரைட் பண்ண கூடாது. cos phi d5 தான் எழுதணும். அதனால தான் ஸ்பேஸ் விட்டேன். Okay, so cos phi d5 again இந்த n கேப் அப்படியே வச்சுக்கினேன். ஓகே, சோ இவன ஒரு எக்ஸ்பிரஷனா வச்சுக்கலாம். எக்ஸ்பிரஷன் 6 ஃபைன். சோ d5 சோ அப்போ இந்த ஸ்மாலஸ்ட் லெந்த் எலிமெண்டால சோ இங்க இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட கால்குலேட் பண்ணியாச்சு. நவ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேணும். அப்ப என்ன பண்ணலாம்? both side take both side integration. That's all. எஸ் வாங்க. சோ ரைட் பண்ணிக்கலாம். integration both side that expression integration பண்ணலாம் வாங்க. So integral db vector which is equal to integral this value, but constant value நம்ம வெளில எடுத்துடலாம். ஏன்னா constant value integral குள்ள வச்சுக்க மாட்டோம். So mu naught by 4 by constant நமக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். I பாருங்க steady current நம்ம ஸ்டார்டிங்லயே சொல்லிருப்போம். Okay, yes, steady current. So steady current which means uniform current. So அதுவும் வந்து constant தான் வெளிய எடுத்துடலாம். A so நாம டிசைட் பண்ண distance அவனும் constant தான். So அப்ப mu naught I by 4 pi என்ற வேல்யூ கான்ஸ்டன்ட்ன்றதால அவனும் தான் வெளிய எடுத்துடலாம். Okay, so mu naught I by 4 pi a கான்ஸ்டன்ட் வேல்யூ வெளிய எடுத்துறோம் அப்படினா integral cos phi d phi n கேப் வந்து தனியா இருக்கான். ஃபைன். ஓகே, எஸ். சோ அப்ப நம்ம லிமிட்ஸ் வந்து கொடுத்தாங்க பாருங்க. லிமிட்ஸ் என்ன பாருங்க? -512 +52 அந்த லிமிட்ஸ் வந்து நம்ம கொடுத்துடலாம். சோ -512 52 தான் வந்து லிமிட்ஸ். சோ இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேட் நியர் பை தான் கேன்சல் பண்ணிடுவோம். அப்ப ரிமைனிங் டேர்ம் என்ன சார்? b வெக்டார் which is equal to constant value mu naught I by 4 pi a integral cos x dx equal to sin x அப்படின்ற trigonometry ஃபார்முலா நமக்கு தெரியும். சோ integral cos phi d phi னா yes sin phi. So இவனை இன்டகிரேஷன் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? நமக்கு sin phi கிடைக்கும். the limits of a lower limit -5 the upper limit 5 next applying the limits வந்து apply பண்ண போறோம். the constant value mu naught I by 4 pi a sin 5 minus 5 so sin 5 minus sin 5 minus -5 already ஒரு மைனஸ் இருக்கான். ஓகே, சோ அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். பிளஸ் 5 Okay, yes. And then பாருங்க, so the 5152 இருக்கான்ல, so the 5152 perpendicular இருக்கான். இந்த ஆங்கிள் வந்து perpendicular இருக்கான். நாம சூஸ் பண்ண இந்த டிஸ்டன்ஸ்க்கு. So அப்ப perpendicular அப்படினால நம்ம எவ்வளவு டிகிரி எவ்வளவு போடுவோம்? நம்ம ஆங்கிள் 90 டிகிரி தான் போடுவோம். So அப்ப இங்க நம்ம என்ன சார் பண்ண போறோம் அப்படினா 51 which is equal to 52 which is equal to 90 டிகிரி அப்படி நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகே, so இங்க ஸ்பேஸ் இல்லாததால சார் என்ன பண்ணிக்கிறேன்? இங்கேயே வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன போட்டுக்கலாமா? ஒரு ஸ்டெப் ஸ்பேஸ் இது போட்டுக்கலாம். சோ mu naught I by 4 pi a sin 90 plus sin 90. So already we know that the value of sin 90. What is the value of sin 90? 1. So sin 90 degree value what is that? 1. Sin 90 degree value 1. So 1 plus 1 எவ்வளோ? 2. So அப்ப கேன்சல் பண்ணிடலாம். 1 2s are 2, 2 2s are 4 அப்படி கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர ஃபைனல் ஆன்சர் என்ன சார்? The magnetic field, total magnetic field dB vector which is equal to mu naught I by 2. Okay, yes. So 2 pi a அப்படின்ற ஃபைனல் எக்ஸ்பிரஷன் நமக்கு என்ன பண்றான்? கிடைக்கிறான். இவன் தான் யார் சார்? The final expression. This questionக்கு ஃபைனல் எக்ஸ்பிரஷன் இவன்தான். ஓகே, எவ்வளவு ஈஸியா நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டு பாருங்க. ஒண்ணுமே கிடையாது, ஜஸ்ட் ஃபார் ரீகால் மட்டும் பண்ணிக்கலாமா? வாங்க. சோ அப்போ என்ன பண்றோம்? யூனிஃபார்ம்லி லாங் சார்ஜ் வரல கரண்ட பாஸ் பண்றோம். அதோட சரௌண்டிங்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். சோ அப்போ இங்க சென்டர் பாயிண்ட்ல இருந்து a டிஸ்டன்ஸ் ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணி இங்க என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட்
ஃபைண்ட் அவுட் பண்றோம். பட் அக்கார்டிங் டு பயோசாவர்ட்ல என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லென்த் எலிமெண்ட்டை கன்சிடர் பண்ணி அந்த லென்த் எலிமெண்ட்ல வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆஃப்டர் தட் இன்டகிரேட் பண்ணா டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைச்சிடும் அப்படின்னு அவங்க சொன்னதால ஒரு லென்த் எலிமெண்ட்டை நம்ம சூஸ் பண்ணி பெர்பெண்டிகுலர் லைன் போட்டோம் அப்படின்னா 2 ட்ரையாங்கிள் கிடைக்குது. சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயோசாவர்ட்ல எக்ஸ்பிரஷன் நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஈவன்ல df sin θ கால்குலேட் பண்றதுக்காக இந்த 2 ட்ரையாங்கிள் இந்த sin ஆங்கிளை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு AC கிடைக்கும். அப்ப ரெண்டு ஏசியும் நம்ம ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன் df sin θ கிடைச்சிரும். என்ன கிடைக்கும், r d phi கிடைக்கும். சோ அப்ப r d phi அந்த எக்ஸ்பிரஷன் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா r r கேன்சல் ஆயிட்டு ஒரே ஒரு r இருக்கும். இந்த r ஓட வேல்யூ கால்குலேட் பண்றதுக்காக இந்த டயகிராம்ல நம்ம OAP ல இருந்து இந்த ட்ரையாங்கிள் வந்து cos ஆங்கிளை ஃபைண்ட் அவுட் பண்றோம். அப்ப cos ஆங்கிளை ஃபைண்ட் அவுட் பண்ணா r வேல்யூ கிடைச்சிரும். இந்த r வேல்யூ இத சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா சோ சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்கும். நமக்கு டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேணும். அப்ப என்ன பண்ணுவோம், யூசுவலா நமக்கு இதர இன்டகிரேஷன் பண்ணுவோம். அப்ப போத் சைடு இன்டகிரேஷன் பண்ணோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுத்துட்டோம் அப்படின்னா cos phi d phi ஒரே ஒரு சிம்பிள் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபார்முலா. இன்டகிரல் cos phi d phi என்ன, sin phi. சோ அப்ப sin phi எடுத்து the லிமிட்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த 5 1 5 2 which is equal to 90 degree இம்பார்ட்டன்ட் மார்க்கம் போட்டுருங்க. இந்த sin 90 degree வேல்யூ 1 அப்படி கொடுத்தனா 1 + 1 2 னு கிடைச்சனா 2 2s are 4 நம்ம கேன்சல் பண்ணா ஒரு ஃபைனல் எக்ஸ்பிரஷன் b vector which is equal to mu naught I by 2 pi a அப்படிங்கற ஒரு கிளியர் கட்டான நமக்கு ஆன்சர் வந்து கிடைச்சா very 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 easiest important 5 marks question. பொறுமையா பாருங்க, ஷூரா வந்து சூப்பரா புரியும் அப்படின்றத நம்புறேன். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. அது குட் கமெண்டாக இருக்கும் அப்படின்ற நீடு இல்ல. உங்களுக்கு என்ன தோணுது, குட் ஆர் பேட் கமெண்ட், பட் ஷூரா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த கொஸ்டின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்றதை வச்சுதான் நான் வந்து தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு எங்க இவ்வளவு எப்படி புரியுது, இவ்வளவு சூப்பரா புரியுது, இல்ல புரியலையா, இல்ல எங்க நான் என்ன பண்ணணும்ன்றத ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணா மட்டும் தான் தெரியும். ஓகே, எஸ். சோ ஒரு சின்ன ஸ்டோரியோட ஃபன்னியான ஒரு ஸ்டோரியோட நாம இந்த கிளாஸ் வந்து முடிச்சுக்கலாம். ஓகே, எஸ். சோ என்ன பண்ணா ஒரு ஸ்டூடெண்ட் 12 o'clock சாருக்கு வந்து கால் பண்ணான். ஓகே, சோ சார் போன் அட்டன் பண்ணி பார்க்க 12 o'clock ஹலோ சொல்லுங்க சார், நான் தான் சார் உங்க ஸ்டூடெண்ட் பேசுறேன். சொல்லுப்பா என்ன விஷயம். சார் ஒன்னும் இல்லைங்க சார், தூக்கம் வர மாட்டேங்குது, உங்ககிட்ட பேசணும் சார். நீங்க கிளாஸ் எடுத்தீங்களா சார், அது நல்லா இருந்துச்சு சார். என்னப்பா சொல்ற, கிளாஸ் எடுத்த நல்லா சாருக்கு ஒரே ஹாப்பி சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் போச்சு. என்னப்பா டவுட் அப்ப எதனா கேட்கணுமாப்பா அப்படின்னு சார் கேட்கிறாரு. அதுக்கு அவன் சொல்றான், சார் சார் டவுட்டா இல்லைங்க சார். சோ நீங்க காலைல கிளாஸ் எடுக்கும் போது நல்லா எடுத்தீங்க, நல்லா தூக்கம் வந்துச்சு. இப்ப எனக்கு தூக்கமே வரல, கொஞ்சம் கிளாஸ் எடுத்தீங்கன்னா நல்லா தூங்கிடுவேன் சார் அப்படின்னு சொல்றோம். ப்ளீஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே, நீங்க இந்த மாதிரி யாருக்குன்னா பண்ணிட்டு பாருங்க. உங்களோட சாருக்கு இந்த மாதிரி யாருக்கும் வந்து பண்ணிடாதீங்க. சும்மா ஒரு பண்ணுங்க சார். ஸோ பாருங்க, டீட்டெயில பாருங்க, சூப்பர்பா உங்களுக்கு புரியும் அப்படின்றது 100% நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல ஒரு சூப்பர்பான டாபிக்கோட நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் ஓகே, ஸோ டாடா பை பை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட். பாய்.